எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றோம். அது முருகப்பெருமானுடைய ஸ்தலம். அந்த 1931 பிரிவி கவுன்சில் அந்த தீர்ப்பு நம்ம டீட்டெயிலாக அதை பேசுவோம். நான் வருகின்ற காலத்தில் பேச போறோம். என்னுடைய வேள்வி இந்த 48 நாள் கால விரதம், முதல் கட்ட விரதம் முடியும் பொழுது அது திருப்பரங்குன்றத்துல தான் அந்த விரதத்தை முடிப்பதாக நான் இருக்கின்றேன். பிப்ரவரி 11, 12, 13ஆம் தேதியில வரும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய விரதத்தை அன்னைக்கு அங்கே தான் திருப்பரங்குன்றத்துல தான் அந்த முதல் கட்ட வேள்வியை முடிக்க போறோம். ஆனால் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை 6 படை வீடுகள்ல மிக முக்கியமான வீடு. அது மட்டும் இல்லாம ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். 1931 பிரிவி கவுன்சில் தீர்ப்பே தெளிவா இருக்கு. தர்காவா, தர்காவுக்கான இடமா, திமுகவுடைய தூண்டுதலின் பேர்ல அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி ஒரு நாள் அல்ல 2வது நாள் மாமிசத்தை எடுத்துட்டு போய் மாமிசத்தை சாப்பிடறதுக்கு 1008 இடம் இருக்கு. அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்றேன் நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணும். இது திமுகவுடைய முழு தூண்டுதல்ல இது நடக்கும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் போயிருந்தாங்க. அங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் சந்திச்சாங்க. ஆனால் வருகின்ற காலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்த இருக்கிறது. நாங்கள் சொல்வது இன்னைக்கு இந்துத்துவா ஹிந்துவிசம்னு சொல்வதற்கு முன்பே அங்க இந்து வாழ்வியல் நெறி அடிப்படையில மக்கள் பூஜை கோயில முருகப்பெருமானை கும்பிட்டுருந்தாங்க தமிழ் கடவுள். அதனால 70 ஆண்டு காலத்துல ஒரு சரித்திர பதிவை வைத்துக் கொண்டு சொன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேல கடவுளை கும்பிடுறவங்க என்ன சொல்லணும். அதனால இதை வன்மையா கண்டிக்கின்றேன். யாரோ ஒரு ஃப்ரிஞ்சு குரூப் போய் பண்றாங்கன்னா பண்ணிட்டு போட்டுங்க. அது இன்னைக்கு புதுசு 1931 பண்ணாங்க. ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் 4 பேர் போவாங்க, வேலை இல்லாதவங்க பேசுவாங்க, அது வேற விடுங்க. அது நம்ம பதில் சொல்லி நேரத்தை தாழ்த்த விரும்பல. ஆனா ஒரு எம்பி போய் அதை செய்யறாரு, எம்பி போய் தூவம் போடுறாரு, எம்பி போய் ஒரு மத மோதலுக்கு காரணமாக ஒரு எம்பி இருக்காரு. அதனால திமுக தூண்டி விட்டுத்தான் IUML அதை செய்யறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு. ஏன்னா அந்த எம்பி 2வது முறையும் போய் வெட்ட வெளிச்சமாக அதை செய்யறாங்கன்னா ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். மக்கள் தகுந்த பாடம் போடுவாங்க. அதன் மூலமாக தெளிவாக என்ன நடந்துச்சு, பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு, மத்திய அரசு மாநில அரசு பேசிக்கிட்டாங்களா பேசுவீங்களா, ஏன் அவசர அவசரமா செஞ்சாங்க அப்படிங்கிறது டாக்குமெண்ட்ல வெளியே கொடுத்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் சொல்வது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜர், ராஜதந்திரம், இது முட்டாள்தனம், இது போன்ற வாதத்தை தான் வைக்கிறாங்க. கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அப்பதான் நீங்க கோலோச்ச முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக கொடுக்கப்பட்டதான் கச்சத்தீவு. கச்சத்தீவு கொடுத்தனால நமக்கு ரிட்டர்ன் என்ன வந்துச்சு? ஒன்றும் வரல, இன்னைக்கு வரைக்கும் வரப்போவதும் இல்லை. கச்சத்தீவு கொடுத்தனால இந்தியாவுடைய பவுண்டரிய சேரடியா சுருக்கிட்டோம். அதன் மூலம் இன்டர்நேஷனல் பார்டர் சேஞ்ச் ஆனதுனால நெடுந்தீவு வரைக்கும் கொடுக்கப்பட்ட பொழுது கச்சத்தீவை கொடுத்தீங்க, அதுல மீன் வலையை உலர்த்தி கொள்ளலாம் இருந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு ஆர்டிகல் 6 அதை அமெண்ட் பண்ணி அங்கே மீனவர்கள் தங்களுடைய வலையை கூட உலர்த்துவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அதையும் மாற்றி அதை யார் தீர்மானம் போட்டாங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி. ஃபாரின் கச்சத்தீவுக்கு என்ன சம்பந்தம்? காதல எப்படியெல்லாம் பூ சுத்துறாங்க. கச்சத்தீவு கொடுத்ததற்கு நியாயமாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தமிழகத்துல ஒருவருடைய வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். ஒரு வீட்டுக்கும் ஏறி இறங்கி மன்னிப்பு கேட்கணும். ஆனா இன்னைக்கு தைரியமா கச்சத்தீவு தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு பிரதமர் உறுதுணையாக நிற்பார் என்கின்ற நம்பிக்கை முழுவதுமாக. இல்லாட்டி பிரதமர் ஒரு அரசியல் மேடையில் அதை பேச மாட்டார். ஒரு தனி மனிதன் போட்ட ஆட்சியில் எடுத்த டாக்குமெண்ட்டை பிரதமர் அவர்கள் அரசியல் மேடையில் பேசுறாங்கன்னா அதற்கான வேலையிலே பிரதமர் இறங்கி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதிகாரப்பூர்வமாக என்ன சொன்னாலும் தப்பா எனக்கு தெரியாது. பிரதமர் அங்கேயும் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து தப்பு காங்கிரசும் திமுக அதை செய்தி குறிப்பா செய்தி குறிப்பா அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, after detailed deliberation considering the importance of biodiversity heritage site in the area and the commitment of government of India under தெளிவா சொல்லியிருக்காங்க. நேற்று அமைச்சரை பார்க்கறதுக்கு அமலாக்காரர்கள் அந்த பகுதியினுடைய எல்லாம் வந்து பார்த்தாங்க. அதன் பிறகு முடிவுன்னு
எனக்கு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்கன்னா முழுவதுமாக டங்ஸ்டன் பிரச்சனை முடிஞ்சாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. பீரியட். அடுத்த பிரச்சனை the Ministry of Civil Aviation officers tomorrow and tomorrow and update you tomorrow with exactly what is the process. With the state government completely gave it with the state process. It's a land document, everything is there. And whether they have taken over the land company, I will check with the Civil Aviation Department. The state told us till November 2024, when the auction process was completed, never wrote a letter saying we are opposing the auction. The auction went on, auction happened. After that, when I said private company, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எதற்காக மத்திய அரசை எளிமையாக மாற்றணும்? தப்பு பண்ணது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. லெட்டர் ஆதாரம் இருக்கு. அவங்க எழுதும் பொழுது எங்கேயும் இங்கே டங்ஸ்டன் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. பாதுகாக்கப்பட்ட பயோடைவர்சிட்டி ஏரியா 477 ஏக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 1.9 ஸ்கொயர் கிலோமீட்டர். எப்படி அரசியல் பண்ணலாம்? இதுல எப்படி மக்களை இன்னும் துன்பத்துக்குள்ளாக்கலாம் அப்படின்னு நாங்க செய்யலாம். அதான் அடிப்படையில இருவருக்கும் நடந்திருக்கக்கூடிய வித்தியாசம். இது இங்க மட்டும் இல்லைங்க. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் இதே விஷயத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி கையாளும். ஒரு விஷயத்தையும் சில இடத்துல தவறு நடந்திருந்தால், சில இடத்துல மக்களுக்கு பாதிப்பு இருந்தால் அதை மத்திய அரசு கிட்ட உடனே எடுத்துட்டு போய் பேசி கன்சர்ன் செக்ரட்டரி பிரீஃப் பண்ணி நேரம் வாங்கி கொடுத்து பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பா பெடரல் டெமோக்ரஸில அம்பலக்காரர் மறுபடியும் நமக்கு செய்து காட்டுகிறார். 2 மாதத்திற்குள்ள அந்த காரியம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீமானோட வீட்டில் வந்து தற்போது பார்த்தீங்கன்னா சீமான் வந்து சீமானோட மாநாடு வந்து பிஜேபி கட்சியோட மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு பெரியாரை நாங்க அவமானப்படுத்தணும். பாட்டுக்கு அவர் இருக்காரு, எங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம். நாங்க எதையும் நாங்க ஏற்றுக்க போறதில்ல. மக்கள் பெரியாரை எல்லாம் மறந்து கடந்து புது ஜெனரேஷன் வந்து இருக்காங்க. இவர்களுடைய அரசியல் லாங்குவேஜ் இருக்கு எங்களுடைய. இப்ப சீமான் வேற ஒரு அப்ரோச் எடுத்துக்காரு. அவர் அப்ரோச் பாரதிய ஜனதா கட்சி பெரியார் அவர்களை பற்றி பேசி இருக்கக்கூடியது கன்சிஸ்டன்டா. அது 30 வருஷம் போட்டு கேட்கிறேன். இது ஆக்கப்பூர்வமான அரசாங்கம் எனக்கு தெரியும். அண்ணன் சீமான் அவருடைய பாதை அவர் பாதை, எங்க பாதை எங்க பாதை. நாங்க ஆக்கப்பூர்வமா டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ் பேசுறோம். கல்வியை பத்தி பேசுறோம், பொருளாதாரத்தை பத்தி பேசுறோம், விஞ்ஞானத்தை பத்தி, வேளாண் துறையை பத்தி தான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு அது போதும். மக்கள் வந்து விரும்புறாங்க. நாங்கள் பெரியாரை தாண்டி எப்பொழுதே வெளியே வந்துருக்கோம். அதுதான் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற இப்போ பேசணும். இவ்வளவு பேசுறீங்க. வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? 511 தேர்தல் அறிக்கை எல்லாம் போட்டுட்டு லைன் பை லைன் இந்த டேட்ல ஜிஓ போட்டோம். இதுதான் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா ஜிஓ காட்டுங்க, ஜிஓ காட்டுங்க மாதிரி ஜிஓ போட்டு இந்த தேர்தல் வாக்குறுதி இந்த நாள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னா பிரச்சனை முடியாது. நான் நிறைவேற்றிட்டேன் 70% நிறைவேற்றிட்டேன். அது செய்யாத வரை யாரும் திமுகவை நம்ப. We are very confident this time, especially the small medium enterprise, Kongu region, Coimbatore, will have a larger representation in the budget. We are very confident, including textile sector, automobile sector, and especially the budget that is going to be presented in February 2025. Because Coimbatore and all this region deserves to have that representation. So we have also from the party side taken it to the attention of our Honorable Finance Minister Nirmala Sitharaman Madam and to different departments, including Railway Minister, Commerce and different departments. And even last week, Piyush Goyal has said the FTA is on the fast track mode. When everything happens together, the growth potential of this Kongu region will truly be in a different control view. When we are very confident this time, especially the small medium enterprise, Kongu region, will have a larger representation in the budget. We are very confident, including textile sector, automobile sector, and especially the
இரண்டும் உள்துறை அமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. கடிதம் போட்டிருக்காங்க, பதில் கடிதம் எழுதியிருக்காங்க. அது போல ஒன்னொன்னு ஃபாலோ பண்ணிருக்கோம். எங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மட்டுமல்ல, மாநில தலைவராக தமிழக முதல்வருடைய கடமை, கட்சி கடமை இருக்கு. எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக டங்ஸ்டன்ல இருந்து வீட்டில் ஹைட்ரோ கார்பன் இருந்து தமிழக மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இந்த வந்ததற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், வேலையை செய்து கொண்டே இருக்கிறோம். Trump administration is doing a lot of prominence with it. But at the same time, the birth rights. The 14th Article 14 of the American Constitution. I don't know, every president has got a right. ஒரு ஜனாதிபதிக்கும் அவருக்கான உரிமை இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ரீடிங் வந்து அதிகாரப்பூர்வமாக லீகலாக முறைப்படி அமெரிக்காவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்தியன் ஏலியனை வெளியே அனுப்புறாங்கன்னா முறைப்படி நாங்கள் எழுதுகிறோம். அதாவது ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விதமான அரசியலை மக்கள் எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு புது விதமான அரசியல். ஏன்னா ஒரே நாள் இவ்வளவு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் WHO இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. குறிப்பா பாரிஸ் அக்கார்ட்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. டேரிஃப் போட்டிருக்காங்க மெக்சிகோ, கனடாக்கெல்லாம். அடுத்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு போட போறோம், சைனாக்கு போட போறோம். அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சந்தித்த முதல் வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர். இவ்வளவு நாம் பேசினோம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு இந்தியா அமெரிக்காவுடைய உறவு இருக்கு. கூட்டணினா ரயிலெல்லாம் போன் பண்ணி பேசணும் போதும் அப்படின்றது நைனா நாயகரான சொல்லியிருக்காரு. அவருடைய ஸ்டைல அவர் பாஷையில் சொல்லியிருக்காரு. பட் அது அவர் கான்டெக்ட் அதை சொல்லல. நான் பத்திரிகை நண்பர்கள் கேள்வி ஏதோ கேட்டிருந்தீங்க. யாரோ வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்திருக்காரு. 2026 உறுதியாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் வளரும். அது மாற்றத்தை சொல்ல எந்த ரூபத்துல எப்படி என்பதை பொறுத்தது. நடிகர் விஜய் வந்து தலைவர் போயிருந்தாரு. ஆனா அதை வந்து திமுக வந்து வேற விதமா பாடியிருந்தாங்க. அதாவது அப்பா பத்தி, ரத்னி பத்தி அந்த போராட்டத்துக்கு அவர் வந்து திமுக இவங்க அவங்க முழு எங்களை பொறுத்தவரை அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கருத்து சுதந்திரம். தந்தை பெரியாரை பத்தி சீமான் சொல்றாங்க, கருத்து சுதந்திரம். கருத்தா இருந்தா ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது. இப்ப விஜய் அவர்கள் பரந்தூரை பற்றி ஒரு கருத்து வைத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பா நாங்கள் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தோம். மத்திய அரசுக்கும் என்ன சம்பந்தம்? பரந்தூரும் பன்னூரும் நீங்க கொடுத்தீங்க, நாங்க அப்ரூவ் பண்ணோம். அதனால பரந்தூர் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பரந்தூர் மாமந்தூர் அடிச்சாங்க அதிமுக ஆட்சியில். திமுக வந்த பிறகு மாமந்தூர் கொடுத்து அவர்களுக்கு தூரம் போட்டாங்க. மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசு அனுப்பக்கூடிய பட்டியல மத்திய அரசு என்ன பண்ணாங்க? பக்கத்துல விமான நிலையம் இருக்காங்க. இங்கே சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கா? 2-3 விஷயத்தை பார்த்தாங்க. ஆனா சென்னைக்கு விமான நிலையம் வேண்டுமா? கட்டாயமா வேண்டும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்துல சிறிய விமான நிலையம் சென்னை. டெல்லி 5000 ஏக்கர், ஹைதராபாத் 5000 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கர். கோயம்புத்தூர் ரொம்ப கோபமா இருக்கு. 100 ஏக்கர் கூட இல்லை, 2000 ஏக்கர். சென்னை வெறும் 1000 ஏக்கர். இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் சில விஷயத்தை பார்த்திருக்கிறாங்க. நீர்நிலைகளை பற்றி சொல்லி யார் கருத்து சொன்னாலும் அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலராக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமா யோசிச்சுக்காங்க. அதுதான் நாங்க கேட்கணும். எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகக்கூடாது. பரந்தூரோ, பன்னூரோ, அது மாமந்தூரோ, இன்னொரு ஊரோ. ஏன்னா இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை ஆரம்பிச்சா அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். 10 வருஷம் கட்டி முடிச்சு வெளியே கொண்டு வரும். அதனால நீங்க இன்னும் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் டிலே பண்ணீங்கன்னா இது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் அந்த மாதிரி ஆயிடும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எப்போ வந்துருக்கோம்? கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த வழி தெரியும். என்ன லேண்ட் கொடுப்பாங்க. இப்போ மேடம் அவங்க கேட்டாங்க, கொடுத்தேன்னு சொல்றாங்க. வடிவேல் காமெடி மாதிரி வந்துச்சு வரலைங்கிறாங்க. பதில் சொல்லுங்க. அதற்கெல்லாம் வழி கொடுக்காம வேகமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய டங்ஸ்டன் மாதிரியே பரந்தூருக்கு சான்ஸ் இருக்குங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அது வரவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. அப்படி பாருங்க, அது வரலையாலும் பிரச்சனை இல்லை. இடத்துல எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு சென்னை பக்கத்துல விமான நிலையம் வர வேண்டும் என்பது நிச்சயம், அது கட்டாயம். ஆனால் நாங்கள் சொல்வது பரந்தூர், பன்னூர், மாமந்தூர் ஃபர்ஸ்ட் கொடுத்த
அதிமுக லிஸ்ட்ல இருந்துச்சு, திருப்பூரும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சொல்வது ஏதோ ஒரு ஊர் மத்திய அரசு அப்ரூவ் பண்ணி இன்னும் வேலையை ஆரம்பிக்க